ரெக்கார்ட் ஆகல. அப்போ இரு அப்படியே ஒரு செகண்ட் சொல்லிக்கிறேன். ரெக்கார்ட் வர பண்ணிட்டேன். இது என்னாச்சு? sp3d2 ஹைபிரிடைசேஷன் சென்ட்ரல் இடத்துல 0 லோன் பேர், டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் 18, பாண்ட் பேர் 6. இப்போ அதுக்கு ஜாமெட்ரி போட போறோம். sp3d2 அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர், சாரி, sp3d2 சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் 0 அப்படின்னா என்ன ஜாமெட்ரி? ஆக்டாஹெட்ரல். ஸோ ஆக்டாலுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்? ஒரு புக் எடுத்துக்கங்க, 4 மூலை இருக்கும். அந்த 4 மூலை தான் சல்பர் சுத்தி இருக்க 4 மூலை. இப்போ ஒரு இரும்பு கம்பி எடுத்து அதுல ஒரு சுத்திய வச்சு மெதுவா அப்படியே அடிச்சு இந்த பக்கம் இருக்கிற கம்பி அப்படியே அடிச்சு இந்த பக்கம் எடுத்துருங்க. ஐ மீன் அப்படி இறக்கிருங்க நடுவுல. ஸோ இதான் அப்படின்னா இந்த பக்கம் இறக்கியாச்சா? சும்மா ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல், வேற ஒன்றும் இல்லை, ஸ்டடி பர்பஸ், அவ்வளவுதான். இப்போ மேலே இங்கேயும் இருக்கா, இதே இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான். இது ஒரு சிம்பிள் ஆக்டாஹீட்ரல், சரியா? சிம்பிள் ஆக்டாஹீட்ரல். இதே வந்து இது ஒரு ஜாமெட்ரி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கறத நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது நீங்க யூஸ் பண்ணலாம் பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்ல, நியூ இயர் டைம்லாம் வந்து நீங்க உங்க வாசல்ல வந்து கோலங்களா யூஸ் பண்ணலாம். லைக் திஸ் ஒன். முதல்ல 4 பாண்டு போட்டுக்கலாம். ம்ம். எல்லாம் வந்து இது மட்டும் கோணையா வந்திருப்பாங்களேன். வந்துரு. கிறிஸ்டல் கோட்டையின் சக்தியே. வச்சுக்கங்கடா, இருங்கடா, அந்த ஒரு லைனை மட்டும் வெற்றிகரமா போட்டு வந்துடுறேன்டா. உங்களுக்காக தான்டா, நாட்டுக்காகலாம் இல்ல. ஏய், போங்கடா. அது அப்படியே இருக்கணும்டா, அதெல்லாம் நல்லா இருக்கு, போங்கடா. சீச்சி, இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா அப்பர் பிளேனா, இதெல்லாம் நேரா வந்துருது. லோவர் பிளேன். இப்ப அந்த ஃப்ளூரினை ஃபிக்ஸ் பண்ணோமா? அந்த ஸ்கொயர்ல முதல்ல 4 ஃப்ளூரின் அந்த கம்பி மாதிரி அப்படியே நடுவில் இறக்கிட்டோம் இல்லையா? மேல அதோடைய கீழ் பகுதி, ரைட்டு. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, எப்படி எனக்குன்னு சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடம் ஸ்கொயரை கனெக்ட் பண்ணணும். இது கோடே இல்லை, கோடே நம்பாது இது கோடுன்னு சொன்னா. இதுக்கு பேரும் கோடு இல்ல, பரவாயில்ல. போடாச்சா? இது ஒண்ணு மட்டும் கொடுத்தது, இருங்க. ஓகே. இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேல் அப்பர் பிளேன்ல இருக்கவனையும் 4 மூலையோட கனெக்ட் பண்ண போறோம். கொஞ்சம் கொடூரமா இருக்கு, பயப்படாதீங்க. சார் இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கலாம், கோடு போட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் தேவையில்ல. சரியா? ஏன் 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 சார் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நினைக்கிறது எல்லாமே போர்டுக்கு வரும். நம்ம டெக்னாலஜி நம்புறவங்க, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால டெக்னாலஜி தேவைப்படுறத உருவாக்கிக்கணும், அவ்வளவுதான். நீங்க எவனாவது உருவாக்கிடுவீங்க, அதனால நான் இதை போட்டு பழகணும்லாம் அவசியம் இல்லை. என்னால யோசிக்க முடியும், அதை டெவலப் பண்ணிக்கிறேன். கோடு போட்டுலாம் பழக மாட்டேன், சரியா? இதை தான் போடுவேன். நீங்க நல்லா என் அளவுக்கு போட முடியலனாலும் ஓரளவுக்கு போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓ ஜோ, இது எப்படி வந்திருக்கு பாரு. யாரும் சிரிக்காம அதை வரைஞ்சுக்கோங்க, சரியா? எனிவே, இதுதான் ஆக்டாஹெட்ரல் ஜாமெட்ரி. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல? இங்க பாருங்க. இது நீங்க ஸ்கொயர்ல இருந்து சரி எங்க நீங்க எடுத்தாலும் 90 டிகிரி தான் வரும். எங்க நீங்க எடுத்தாலும் 90 டிகிரி, ஆல் 90 டிகிரிஸ். எல்லாமே பிளேன்லயும் 90 டிகிரி தான், அப்பர் பிளேன் லோவர் பிளேன் 90 டிகிரி தான். அந்த டைரக்டா அப்பர் பிளேன் டு லோவர் பிளேன் அப்படி வந்தீங்கன்னா மட்டும் தான் 180 பார்க்க முடியும். மற்றபடி ஒரு சிம்பிளா ஒரு சல்ஃபர் ஃப்ளூரின், சல்ஃபர் ஃப்ளூரின் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு ஜென்ரலா வந்து 90 டிகிரி. இது ஒரு தடவை இயர் கொஸ்டின் பிஒய்க்கில் எப்படி கேட்டானா, ஆல் 90 டிகிரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் கேள்வி கேட்டிருந்தான், சரியா? எனிவே, கோடு போடுறதுல எவ்வளவு நேரத்தை ஓட்டி விட்டேன் அதுல. ரைட்டு. அடுத்து போவோமா? அடுத்து இதுல வந்து ஒரு லோன் பேர் வச்சா எப்படி இருக்கும்? இந்த மெமிக்ரி ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்களே, இதே டைலாக ரஜினிகாந்த் பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எனிவே, போயிடுச்சு. அடுத்த மாலிகுல் வந்து
BrF5 இது சீக்கிரம் முடிக்கிறேன் பாரு. Br சென்ட்ரல் ஆட்டம், S2p5 வேலன்சி, கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். முதல்ல S2, P1, P2, P3, P4, P5 முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸைட் பண்ணணும். 5 அன்பாட் எலக்ட்ரான் வேணும். ஆல்ரெடி ஒன்று இருக்கு. இங்க இருக்கவன் அங்க தூக்கிடுவோம், அங்க இருக்கவன் அங்க தூக்கிடுவோம். ஸோ இங்க 3 எக்ஸைட் ஆனது, 2 டோட்டலா 5 வந்துருச்சு. ஸோ பிஆர் எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல்ல இருக்கான். இந்த இடத்துல டி ஆர்பிட்டால் இருக்கான். ஓகே, எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம். இவனை பிரிக்கல, அதனால லோன் பேரா இருப்பான். இவன் பிரிச்சுட்டேன் பாண்ட் பேர், 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 பாண்ட் பேர், பாண்ட் பேர், பாண்ட் பேர். இவன் டோட்டலா வந்து 5 ஃப்ளூரின் வரா. 1, 2, 3, 4, 5. 5 ஃப்ளூரின் வந்துட்டானா? இப்போ ஹைபிரிடேஷன் சொல்லணுமா? ஹைபிரிடேஷன் என்ன சொல்லலாம்? வழக்கமா நம்ம தான் தெரியுமா, அந்த இதுல தானே பார்க்கறோம். sp3d தான் பார்த்துட்டு இருக்கோம். sp_d2, sp3d2. இப்போ சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர், சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் ஒன்னே ஒன்று தான் வருது. நான் பிரிக்கவே இல்லை, அதனால ஒன்னே ஒன்று சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர். sp3d2 வித் ஒன் லோன் பேர் ஸ்கொயர் பிளேனர். ஆஹா, ஸ்கொயர் பிரமிடல். எஸ், ஜாமெட்ரி வரைஞ்சு காட்டுறேன். இப்போ மற்றது எழுதிருவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர், ஒரு ஃப்ளூரின், ஒரு ஹாலஜன், ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணா ரிமைனிங் அவங்ககிட்ட 3 லோன் பேர் இருக்கும். மறந்துடக்கூடாது. 15 டோட்டலா 15. சென்ட்ரல் ஆட்டத்தில் ஒன்று இருக்கு, அதை சேர்த்தோம்னா 16. டோட்டலா வந்து 16 இருக்கு லோன் பேர். அந்த 16ல டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் 16ல ஒன்னு வந்து சென்ட்ரல் ஆட்டத்தில் இருக்கு. ஓகே, பாண்ட் பேர், பாண்ட் பேர் 5 இருக்கு. ஓகே, இப்போ ஜாமெட்ரி வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. லோன் பேரை எங்க வைக்கணும்? சார் சொன்னாரு பிளேன்ல வைக்கணும். அப்படி எல்லாத்தையும் வைக்க முடியாது. ஒன்லி ஃபார் ட்ரைகோனல் பைபிரமிடல். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பிஆர் இருக்கானா? முதல்ல 4 கோடு ஆக்டாஹெட்ரல் ரிலேட்டடா sp3d2னாலே இந்த கான்செப்ட் வந்து 4 கோடு முதல்ல போட்டுருணும். அடுத்து 5வது கோடு மேல 6வது ஒரு லோன் பேர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அது இப்படி போட்டுக்குவார். இந்த ஒரு லோன் பேரை இப்படி லோவர் பிளேன் மேலேயே வைக்கலாம், ஆனா பிரமிடல் தலைகள் தெரியும், அதனாலதான் அப்படி வச்சுக்கிட்டேன். பாருங்க. ஓகே, இது ஸ்கொயர், இது ஸ்கொயர். இப்ப பிரமிடல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க இங்க இருந்து வருது. இந்த கார்னர் இவன் கூட சேர்த்துடணும், இந்த கார்னர் இவன் கூட சேர்த்துடணும், இந்த டெர்மினல் இவன் கூட சேர்க்கணும், இந்த டேர்மில இவன் கூட சேர்ந்து இது கொஞ்சம் வளைஞ்சாப்புல இருக்கும், காத்தடிக்கிறதுனால அப்படி மாறிடுச்சு. எனிவே வி காட் அ ஸ்கொயர் பிரமிடல். ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயருக்கு மேல ஒரு வீடு கட்டின மாதிரி பிரமிடல் இருக்கு. லோன் பேர கீழே மேலே வைக்கலாம், எப்படி வச்சாலும் ஸ்கொயர் பிரமிடல் தான். பிளேன்ல வைக்க முடியாது, சரியா? பிளேன்ல வச்சா கம்ப்ளீட்டா கொடை மாதிரி எல்லாத்தையுமே வலிச்சிரும். அதனால ரிப்பல்ஷனை குறைக்க கிட்டத்தட்ட, ஏன்னா இப்போ பிளேன்ல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிளேன்ல வச்சு தான் பாருங்க, அத்தனை பேருக்குமே 90 டிகிரி ரிப்பல்ஷனை கொடுப்பான். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான், அட்லீஸ்ட் ஒரு பாண்ட் பேராவது அவாய்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அப்பர் பிளேன் லோவர் பிளேன்ல லோன் பேரை வச்சுக்கலாம். ட்ரைகோனல் பைபிரமிடல்ல, சாரி ஆக்டா ஹீடர்ல. ஓகே, இப்போ அடுத்து போவோமா? இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு, இது முடிஞ்சிருச்சு. ஆக்டாய்டல் முடிஞ்சிருச்சு இதோட. இது முடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் வி டன்னு. இப்போ இன்னும் ஒன்று, யார் அது? டன்னு ஒன்று. XeF4. சிம்பிள், கட கட கடன்னு முடிக்கிறேன் பாரு. சென்ட்ரல் ஆட் எப்பயும் போல S2p6 போட்டாச்சு. கிரவுண்ட் ஸ்டேட் அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ எக்ஸைட்டட் எனர்ஜி லெவல் எதெல்லாம் பிரிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து டக்குன்னு முடிவு எடுக்க வராது. சொன்னதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளா எப்படா பிரிக்கணும் நம்ம டக்குன்னு ஐடியா வராது. ஐயோ ஒரு தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ட்ரை பண்ணு, அவ்வளவுதான். தப்பானா நம்ம அடிச்சுட்டு வேற எழுதிக்கலாம், சரியா? அப்போ 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இங்க இருக்கிற இவனை பிரிச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு, இங்க ஒரு எலக்ட்ரான், பிரிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான். பட் வி நீட் 4. அப்போ அடுத்து இருக்கிறத பிரிச்சிருங்க. இப்போ வி கோட் 2, 2. ஓகே, 4 கிடைச்சிரும். அப்ப பிரிக்காத இந்த பேருக்கு பேரு, பிரிக்காத பேரு பேரு லோன் பேரு. ஆமா பாரு. இப்ப பிரிச்ச அந்த 2 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கான், எங்க இருக்கான்? டி ஆர்பிட்டாலில் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். இது இங்க ஒருத்தர் இருக்காரு, அடுத்து இங்க ஒருத்தர் இருக்காரா? இப்ப டைரக்டா இருக்குங்க யாரு? நம்மளால ஃப்ளூரினை கொண்டாங்க. ஒரு ஃப்ளூரின், 2 ஃப்ளூரின், 3 ஃப்ளூரின், 4 ஃப்ளூரின். ஃப்ளூரின் வந்துருச்சு. என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3d2, sp3d2.
சென்ட்ரல் இடத்துல லோன் பேர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சென்ட்ரல் இடத்துல லோன் பேர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் என்னாச்சுடா? ஐயோ நான் எதை எழுத்தலடா. நீங்க தான் யாரை ஹேக் பண்றீங்க சிஸ்டத்தை, நான் எதுவுமே பண்ணல. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 ஃப்ளோரின் இருக்கு. நான் மூணு 12. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ளோரின்லயும் 3 லோன் பேர் இருக்கும். நான் மூணு 12. 12 கூட சென்ட்ரல் இடத்துல ரெண்டு லோன் பேர் இருக்கு. மொத்தம் 14 லோன் பேர். இந்த 14ல ரெண்டு சென்ட்ரல் இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து பாண்ட் பேரை பார்ப்போம். பாண்ட் பேர் 4 இருக்கு. 4 பாண்ட் பேர் போட்டாச்சு. SP3 D2ல சென்ட்ரல் இடத்துல ரெண்டு லோன் பேர் இருந்தா அவனுக்கு ஜாமன்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரெண்டு லோன் பேர் எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா லோவர் பிளேன் ஹையர் பிளேன் அப்பர் பிளேன் வச்சா போதும். அப்ப பாத்தீங்கன்னா ஜெனான் சென்ட்ரல்ல இருக்கான். இந்த கவர்னர் இங்க ஒரு கவர்னர், இங்க ஒரு கவர்னர், இங்க ஒரு கவர்னர். ஓகே. இங்க ஒரு ஃப்ளோரின் இருக்கான், அங்க ஒரு ஃப்ளோரின் இருக்கான், அங்க ஒரு ஃப்ளோரின் இருக்கான், அங்க ஒரு ஃப்ளோரின் இருக்கான். அடுத்ததாக மேலே ஒரு லோன் பேர், கீழே ஒரு லோன் பேர். ஆக மொத்தம் லோன் பேரை மறந்துடணும் ஜாமெட்ரி பார்க்கும்போது. அப்ப லோன் பேரை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனா தெரியும் அப்படின்னா இதுதான் ஒரு ஸ்கொயர் பிளேனார் தெரியும். வேற ஒண்ணும் இல்லை, ஸ்கொயர் பிளேனார். இது வந்து எல்லா சைடும் ஒரே நல்லா இருக்காது. பாரு, அந்த ரெண்டு சைடு நல்லா இருக்கு, ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும். மைசூர் பார்க்கலாம் அப்புறம் அப்படித்தானே இருக்கும். ஒரு சைட்லாம் ஒரு இதா இருக்கும், அந்த இந்த மேல மட்டும் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த ஸ்ட்ரக்சர். ஒரு பக்கம் மட்டும் கோடு கொஞ்சம் நெல் நெல்லியா இருக்கு. எனிவே, லோன் பேரை மறந்துருங்க எப்பயுமே. சரி, ஜாமெட்ரி பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும்னா லோன் பேரை மறந்துடணும். லோன் பேரை மறந்துடணும். இந்த லோன் பேரை மறந்துடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? ஸ்கொயர் பிளானர் தெரியுதா? அவ்வளவுதான். SP3 D2ல ரெண்டு லோன் பேர் வந்தா ஸ்கொயர் பிளானர் முடிஞ்சிருச்சு. இது ஹைபிரிடைசேஷனும் சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் ஃபிக்ஸ்டா இருக்கணும் ஜாமெட்ரிக்காக. இது தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்ம மற்ற எல்லாத்தையும் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த நான் எழுதி போடுற மாலிகுல்ஸ் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ல வரும். அதை மீறிலாம் பெருசாலாம் எதுவும் வராது. புதுசா கண்டுபிடிச்சாதான், அதுவும் பெரிய ஹையர் கிரேட் எக்ஸாம் லைக் ஜாமு இல்ல CSIR, GRE, கேட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ல தான் கேள்வி கேட்பான். இது நம்ம லோவர் லெவல் நீட்டு போர்டு எக்ஸாம் அதெல்லாம் லோவர் லெவல், அதுலலாம் புது மாலிகுல் கண்டுபிடிக்க மாட்டான். ஆல்ரெடி எக்ஸிஸ்டா என்ன இருக்கோ புக்ல என்ன கொடுத்துருக்கானோ அதே கேள்வி கேட்பான். ஓகே. ஆல்மோஸ்ட் வி டன் திஸ் ஆல்சோ. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் குழந்தைகளே. நோ டவுட் சார். என்னை விட்டா போதும் சார், நான் கிளம்பிடுவேன். நீ டவுட்லாம் கேட்க சொல்லாதீங்க. 4 நிமிஷத்துக்கு நான் ஒரு இந்த கான்செப்டே முடிச்சு விட்டுட்டா. இந்த 4 நிமிஷத்துல கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கவனிச்சு எழுதிக்கிட்டே வாங்க. இந்த இது கான்செப்டே முடிச்சிடலாம். இன்னும் ஒரு ரெண்டு மாலிகுல் தான் இருக்கு. டக்குன்னு அதை வரைஞ்சிடறேன். இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எஸ்கேப் ஆகாதீங்க டப்பு டப்புன்ட்டு. அவ்வளவுதான் நடக்கிறதே வேற. ஓகே. அப்படியே சதீஷ்லாம் சைலண்டா அப்படியே சொக்கி விழுந்துகிட்டு இருப்பான் நேரம் ஒரு பக்கம். அப்படின்ட்டு இருக்கானா சதீஷ்? சச்சின் இருக்கானா? இல்ல சார், நான் ஆர்வமா நோட்ஸ் எழுதி இல்ல எஸ்கே போயிட்டான். இல்ல இருக்கான் சதீஷ், பரவாயில்லையே, நல்ல பையன். ஓகே சதீஷ் கவனி. இப்ப அடுத்து பார்க்க போறது SP3 D3. இதுல ஒரு ஜீரோ லோன் பேரு, ஒரு லோன் பேரு, ரெண்டு லோன் பேர். அவ்வளவுதான். நான் வரிசையா அப்படியே வரிசையா எழுதுறேன் பாருங்க. IF7 அயோடின் S2P5. S2P5 வரைஞ்சிட்டேனா? 7. அப்போ இவனும் ஜம்ப் ஆயிருவான், இவனும் ஜம்ப் ஆயிருவான், இவனும் ஜம்ப் ஆயிருவான். பாருங்க, நமக்கு 7 அன்பேட் எலக்ட்ரான் வேணும். இங்க ஒரு அன்பேட், இங்க ஒரு அன்பேட், இங்க ஒரு அன்பேட், இங்க ஒரு அன்பேட். SP3D வந்துருச்சு. D3. இங்க ஃப்ளூரின், 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 ஃப்ளூரின். என்ன எப்படிதான் இருக்கு எனக்கு சொல்லும்போது, திருப்பி திருப்பி சொல்லும்போது எனக்கு டீ காபி டீ காபி டீ காபின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. பட் பரவாயில்ல, அது மட்டும் எனக்கு தப்பா என்ன? அப்ப SP3D3 இஸ் த ஹைபிரிடைசேஷன். இப்போ சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் மட்டும் பார்ப்போம். சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் வந்து 0. மற்றதெல்லாம் நீங்க எழுதிட்டு வந்திருக்க 0. அப்ப ஜாமெட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னா பென்டகனல் பைபிரமிடல். அது எப்படி வரையணும் அப்படின்னா இப்படி போட்டு பென்டகன், இது பென்டகன். இது கொஞ்சம் பெருசா வரைஞ்சிட்டா நல்லா இருக்கும். ஓகே. இது பென்டகன் பிளேனார், பென்டகனல் பிளேனார். இதுக்கு மேலையும் கீழையும்
அதுல வழக்கம் போல ஒரு ஒரு இது வச்சு அப்படியே குத்திடுறோம். இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃப்ளூரின் இருப்பான், 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 இங்க ஒரு ஃப்ளூரின் இருப்பான். லோன் பேர் வந்து லோன் பேர் வரதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ்டு பாண்ட் ஆங்கிள் இருக்கும். லோன் பேர் வந்துட்டான் அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் குறையும். அதனால அதை மோஸ்ட்லி சொல்ல மாட்டோம். 122 லோன் பேர் வந்துட்டா 120 கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். இப்போ அடுத்து அதுலயே பாத்தீங்கன்னா அவன் பேர் நல்ல பேர்ரா, XCF6. இவன் ஏன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க பாருங்களேன். ஜெனான் தானே, ஜெனான் நம்ம நல்லாவே தெரியும். கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனு அப்படியே நோட் பண்ணிக்கோ. கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் 6 அன்பேடா. இவனை தூக்கிடலாம், இவனையும் தூக்கிடலாம், இவனையும் தூக்கிடலாம். தூக்கியாச்சு. இவனை பிரிக்காதனால லோன் பேரு. பிரிச்சவன்லாம் எங்க பாரு, இங்க பாரு. டிஆர்பிட்டல்ல 1 2, சாரி 2 3. இப்போ ஃபில் பண்ணி விடுவோம். எலக்ட்ரான்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். 6 ஃப்ளூரின், 1 2 3 4 5 6. sp3d3 சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் 1. சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் 1 வந்துருச்சு. sp3d3னா அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன சொல்றேன், டிஸ்டார்டட் ஆக்டாய்டல். சம்பந்தமே இல்லையா, ஆக்டாய்டல் எப்படி இங்க வருது அப்படின்னா, ஆமா இதுக்கும் ஆக்டாய்டலுக்கும் 1% சம்பந்தமே, 1% கூட சம்பந்தம் கிடையாது. 1% கூட சம்பந்தம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். திஸ் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் 1% ஆல்கஹால். ஐ மீன் ஆல்கஹால் சாப்டர் 12க்குல 1% ஆக்டாஹைட்ரல், நாட் ஈவன் அ 1% கூட கிடையாது. ஆனால் வேற வழி தெரியல, எனக்கு எப்படி வரையன்னே தெரியல. இந்த பென்டகன்ல எங்குமே வைக்க முடியாது அந்த லோன் பேரை. அதனால 6 இருக்கிறதுனால நான் ஆக்டாஹைட்ரல் மாதிரி ஒரு ஜாமெண்ட்ரி போட்டு அதுல இந்த இடத்துல நான் லோன் பேரை வச்சுக்கிறேன். ஆனா சத்தியமா என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கும் அது என்ன, இதுக்கும் ஆக்டாய்டலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. ஏன்னா 12க்கு ஆல்கஹால் சாப்டர் தான் போச்சு, அதனால அதே ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்ட்ரக்சருக்கும் ஆக்டாய்டல், ஒரிஜினல் ஆக்டாய்டலோ ஸ்கொயர் பிளேனாரோ ஸ்கொயர் பிரமிடலுக்கோ கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. வேற வழி தெரியாம இப்படி வரைஞ்சிருக்கோம். திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஆக்டாஹைட்ரல். இது வந்து அன்ஸ்டேபிள். இந்த ஃபைனல் ஒன்னே ஒன்று இதை முடிச்சுட்டு பறந்துருவோம் கண்ணு. எக்ஸி எஃப்ஐ மைனஸ், அவ்வளவுதான். இந்த மைனஸ் வந்து யாருக்கு போகணும் அப்படின்னா, இங்க ஆக்சிஜன் கிடையாது. அதனால இந்த மைனஸ் யாருக்கு போகணும்னா சென்ட்ரல் ஆட்டத்துக்கு போகணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஜெனான், ஜெனான் வந்து P6 முடிச்சிட்டோம் பாருங்க, முடிச்சிட்டோம் பாருங்க. P6 இது நார்மல் ஜெனான். இதே வந்து ஜெனான் வந்து மைனஸ் சார்ஜ்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஒரு எலக்ட்ரானை ஜெனான்ல தான் ஆட் பண்ணணும். எங்க ஆட் பண்ணா டி ஆர்பிட்டால ஆட் பண்ண, அது டி ஆர்பிட்டால்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படியே கையோட எழுதிக்கிட்டே எங்க, அப்பதான் நம்ம முடிச்சுட்டு பாய் சொல்றது கரெக்டா இருக்கும். இங்க தனியா ஆட் பண்ணிருக்கேன், சரியா? இப்போ என்ன பண்ணு, இது பிரிக்கணும். என்ன சார் எத்தனை வேலை வைப்பீங்க? ஆமா, இப்போ இது பிரிக்கணும். இந்த எலக்ட்ரான் இங்க கொண்டு வா, இந்த எலக்ட்ரான் இங்க கொண்டு வா. மொத்தம் 5 அன்பேட் வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு அன்பேட் இருக்கா. அதனால இப்போ இங்க எழுதுறேன் பாரு, கொஞ்சம் பெருசா எழுதுறேன். எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எலக்ட்ரான் ஃபில் பண்றேன். இதை பிரிக்கவே இல்லை, இதையும் பிரிக்கவே இல்லை. இதை பிரிச்சாச்சு, இதை பிரிச்சாச்சு. இங்க ஆல்ரெடி அந்த மைனஸ் எலக்ட்ரானு அது இல்லாம பிரிச்சு அந்த 2 எலக்ட்ரான் இங்க வந்துட்டான், ரைட்டு. இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம். 1 2 3 4 5. கிட்டத்தட்ட நம்ம sp3d3ல எத்தனை லோன் பேர் சென்ட்ரல் ஆட்டம் வந்துருச்சு, சென்ட்ரல் ஆட்டம் லோன் பேர் 2. இப்போ ஜாமெண்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை மட்டும் வரைஞ்சிட்டு சிறகடிங்க பேசிக்கலாம், யாரும் உங்களை தடுக்க முடியாது. அந்த பென்டகனல் பிளேனார், அதாவது சென்ட்ரல்ல அந்த ஜெனான் பிளேன், பென்டகனல் பிளேனார், பென்டகனல் பிளேனார். ஓகே. லோன் பேரை அப்பர் பிளேன்ல ஒன்று, லோவர் பிளேன்ல ஒன்று வச்சிருங்க, அவ்வளவுதான். இதே ஜாமெண்ட்ரி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லோன் பேரை மறந்துடுவோம். ஸோ பென்டகனல் பிளேன் அம்படுதேன். இதை மட்டும் சமத்தா எழுதிக்கோங்க. எழுதிட்டு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம். தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் எடுத்துட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூடா. தேங்க்யூ சார்.